மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளும் அதன் பராமரிப்பு முறைகளும் குறித்து விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே அருணாதேவி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பிரதம மந்திரியின் விவசாயத்திற்கான நீர்ப்பாசன திட்டம் மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் காட்டேரி உப்பல் பகுதியை சேர்ந்த நுண்ணீர் பாசன திட்ட பயனாளி எம் பார்வதி மற்றும் எம் ஜெகதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வெண்டை தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பயிரின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க பாசன நீர் இன்றியமையாததாகும். ஒவ்வொரு துளி பாசன நீரையும் சிக்கனமாகவும் திறம்படவும் பயன்படுத்தும் நுண்ணீர் பாசன முறை மிகவும் அவசியமானது. மத்திய மாநில அரசுகள் நுண்ணீர் பாசனத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தி வருகின்ற திட்டமான பிரதம மந்திரியின் விவசாயத்திற்கான நீர்ப்பாசன திட்டம் மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் காட்டேரி உப்பல் பகுதியை சேர்ந்த நுண்ணீர் பாசன திட்ட பயனாளி எம் பார்வதி மற்றும் எம் ஜெகதீஷ் அவர்களை சந்தித்த போது எங்களது குடும்பம் பரம்பரையாக விவசாயம் செய்து வருகிறோம். இது எனது தாயார் பிற பார்வதி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த எங்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறோம். அரசின் சலுகைப்படி நாங்கள் தற்போது பூண்டு விவசாயம் செய்து வருகிறோம். அரசின் அறிவுறுத்தின பேர் பூண்டு மாற்று பயிர் சுழற்சி முறையில் பயிர் செய்து வருகிறோம். தற்போது பூண்டு பயிரிட்டுள்ளோம். அறுவடைக்கு தயாராக உள்ளது. இப்போ 3.5 மாதம் ஆகிவிட்டது. அறுவடை செய்த பிறகு பூண்டு அறுவடை செய்த பிறகு நாங்கள் கேரட் அறுவடை பயிரிட உள்ளோம். தற்போது எங்கள் தோட்டக்கல் துறை மூலியமாக எங்களது 100% மானியத்தில் ஸ்ப்ரிங்க்லர் என்கிற நீர் தெளிப்பான் எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். நாங்கள் 2015-2016 ஆண்டு
இந்த ஸ்ப்ரிங்க்லர்களை பெற்று பயன்பெற்றுள்ளோம். முதலில் நாங்கள் விவசாயம் போது ஒரு அரை ஏக்கரா ஒரு 50 சென்ட் அரை ஏக்கரா செஞ்சு வந்திருந்தோம். இப்போ இந்த நீர் தெளிப்பான் கொடுத்ததுனால இப்போ 2 ஏக்கரா வரைக்கும் விவசாயம் செய்கிறது. ஒவ்வொரு பருவமும் நாங்கள் அறுவடை பயிரிடும்போது தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தலின் பேரில் மண்ணை பரிசோதனை செய்கிறோம். மண்ணை நாங்களே எடுத்து ஒரு 4 இடத்துலேருந்து தேர்வு செய்து எடுத்து தோட்டக்கலையின் கீழ் உள்ள மண் பரிசோதனை நிலையத்தை கொடுத்து அங்கேருந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த உரத்தை போட்டு அவங்கள அறிவுறுத்தல் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது. இந்த ஒவ்வொரு பயிர் நாங்கள் சுழற்சி முறையில் பண்ணுறோம். ஒரே பயிர் நாங்கள் பயிரிடுறதில்ல. ஒரே பயிர் பயிரிடுறதுனால விளைச்சலும் குறையுது, மண்ணோட தன்மையே கெட்டு போகுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு விளைச்சலுக்கும் ஒவ்வொரு பயிராக போடுறோம். இப்போ நாங்கள் பூண்டு பயிரிட்டுருக்கோம். இது அறுவடை ஆக போகுது. இது அறுவடை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நாள் நிலத்தை ஆற விட்டு அவங்கள அறிவுறுத்தல் பேர் என்னென்ன இது அமிலமெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேரட் பயிரிடுறோம். அது ஒரு 3.5 மாதம் ஆகும். அது 3.5 மாதத்துக்கும் இந்த தெளிப்பான் வச்சு அதுக்கு தேவையான டைமில் தண்ணி கொடுத்து அந்த ஒரு 10 நாள் கேப்னா 10 நாள் கேப்பில் தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுறோம். அது 3.5 மாதம் ஆகிடுது. நல்ல வீரிய ரகர கேரட் போடுறோம். அது எல்லாம் தோட்டக்கலைத்துறையின் அறிவுறுத்தல் பேர் தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் பார்வதி மற்றும் எம் ஜெகதீஷ் அவர்களை 09751594886 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நிலவும் வானிலையால் பாலத்தின் கவர் பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை அதிகரிக்கலாம். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நிலவும் வானிலையால் நெற்பயிரில் கதிர் நாவாய் பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு மாலத்தியால் 50 EC 500 மில்லிலிட்டர் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். நெல்லில் நெல் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு பாசலோன் 35 EC 1500 மில்லிலிட்டர் அல்லது 20% EC 1.25 லிட்டர் தெளிக்கவும். வாழையில் இலைப்புள்ளி நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த டைத்தேன் M45 0.2% கரைசலை நோயின் தாக்கத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெண்டை. காய்கறி பயிர்களில் வெண்டை வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் சாகுபடி குறிப்புகள் பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்ப வெப்பநிலை. வெண்டை வெப்பத்தை விரும்பும் பயிர், எனவே நீண்ட நேர வெப்ப நாட்கள் இதற்கு தேவை. வெண்டையை எல்லா வகை மண்ணிலும் பயிரிடலாம். நல்ல உரச்சத்துள்ள மண்களில் மிகவும் நன்றாக வளரும். பயிரிட ஏற்ற பருவம் ஜூன் முதல் ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி முதல் மார்ச் ஆகிய மாதங்களில் வெண்டை பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 2, MDU 1, அர்கா அனாமிகா, பூசா சவானி, வர்ஷா உப்கார். அறுவடை செடிகள் நட்ட 45 நாட்களில் காய்கள் அறுவடைக்கு வரும். 1 முதல் 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 90 முதல் 100 நாட்களில் 12 முதல் 15 டன் காய்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 5/1/2017 வியாழக்கிழமை அன்று மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 6/1/2017 வெள்ளிக்கிழமை அன்று குண்டுமல்லி, துலுக்கமல்லி, ரோஜா மற்றும் சம்மங்கி பூ சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 9/1/2017 திங்கட்கிழமை அன்று செம்மறியாடு வளர்ப்பு குறித்த பயிற்சியும், 10/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று ஆமணுக்கு, எல் மற்றும் பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த பயிற்சியும், 23/1/2017 திங்கட்கிழமை அன்று பருவநிலைக்கு ஏற்ற பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்த பயிற்சியும், 24/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று விரால் மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல்
637002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0428266345 மற்றும் 0428262650 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மக்காச்சோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1870 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1716 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், நெல்கோ 43 உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1719 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3059 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3700 ரூபாய்க்கும், பருத்தி LRA உஸ்லம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்சமாக 9800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10300 ரூபாய்க்கும், விருதுநகரில் குறைந்தபட்சமாக 9500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டொன்று 25 ரூபாய்க்கும், புதினா கட்டொன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும்,
துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சமாக 326 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 290 ரூபாய்க்கும், சராசரியாக 303 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சமாக 465 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 425 ரூபாய்க்கும், சராசரியாக 447 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சமாக 456 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 420 ரூபாய்க்கும், சராசரியாக 439 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சமாக 478 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 320 ரூபாய்க்கும், சராசரியாக 431 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பேசின் கச்சாப்பட்டு கிலோ 1 அதிகபட்சமாக 3130 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2890 ரூபாய்க்கும், சராசரியாக 3045 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? தேசிய அளவில் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மொத்தம் 3% மட்டுமே நீர் ஆதாரம் உள்ளது. எனவே பாசன நீரை சிக்கனமாகவும் திறம்படவும் பயன்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது. நுண்ணீர் பாசன முறையான சொட்டு நீர் பாசனத்தில் நீர் அதிக அளவில் சேமிக்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளும் அதன் பராமரிப்பு முறைகளும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே அருணாதேவி அவர்கள். பொதுவாக நாம் 2 வகையான பாசன முறைகளை பின்பற்றப்பட்டு வருகிறோம். ஒன்றாவது பரவல் நீர்ப்பாசனம், அதாவது பயிர் இருக்கும் நிலத்தில் முழுவதுமாக நீர் பாய்ச்சுவது. மற்றொன்று உயரிய தொழில்நுட்பமான நுண்ணீர் பாசனம். பாசன நீரை பயிர்களின் வேர் பாகத்திற்கு அருகில் குழாய்களின் மூலம் குறித்த காலத்தில்
குறித்த அளவில் சொட்டு சொட்டாக கொடுப்பதாகும். இதனால் களைகளின் வளர்ச்சி முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. மேலும் மண்ணிற்கு கீழே அந்த வேரில் எப்போதும் ஒரு சரியான அளவில் ஈரப்பதத்துடன் தண்ணீர் கொடுக்கப்படுவதால் பயிர் வேரின் சுவாசம் நன்றாக இருக்கிறது. மேலும் இடப்படுகின்ற உரங்கள் அனைத்தும் பயிருக்கு முழு வளர்ச்சியை கொடுக்கிறது. இப்போ இந்த சொட்டு நீரில் எந்தெந்த நிலப்பகுதியில் பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். சொட்டு நீரை சமதள பகுதிகளிலும் பயன்படுத்தலாம். மேடு பள்ளமான இடங்களிலும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். சரிவான பகுதிகள், மணற்பாங்கான இடங்கள் என எல்லா வகை மணல் பரப்புகளிலும் இந்த சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கலாம். இதை காய்கறி பயிருக்கும் அமைக்கலாம், பந்தலில் வளர்க்கின்ற காய்கறி பயிர்களுக்கும் அமைக்கலாம், மரப்பயிர்களுக்கும் அமைக்கலாம். இதுவே சொட்டு நீர் பாசனத்தின் மிகச்சிறந்த பயனாகும். மேலும் இந்த சொட்டு நீர் பாசனத்தின் உபகரணங்கள் என்று பார்த்தால் இதில் பம்பு செட் இருக்கிறது, அப்புறம் வடிகட்டி, அழுத்தமானி, அடைப்பான்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரை எடுத்து செல்வதற்கு பிரதான குழாயிலிருந்து வருகிற தண்ணீர் துணை குழாய்க்கு செல்கிறது. துணை குழாயிலிருந்து வருவது பக்கவாட்டு குழாய்க்கு செல்கிறது. பக்கவாட்டு குழாயில் பொருத்தப்பட்டிருக்கும் சொட்டுவான்கள் மூலமாக பயிரின் வேர் பகுதிக்கு நீரானது கொடுக்கப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் காற்று மற்றும் தூசிகளை நீக்குவதற்காக அடைப்பான்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவே சொட்டு நீர் பாசனத்தின் உபகரணங்கள். இதில் பம்பு செட் மோட்டார் 5 குதிரை திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும். அதாவது மணிக்கு 18,000 லிட்டர் தண்ணீர் வெளியேற்றும் திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும். இப்போ இது வடிகட்டி எடுத்துக்கொண்டால் அதில் 4 வகையான வடிகட்டிகள் இருக்கிறது. முதலாவது மணல் வடிகட்டி, 2வது நீர் சுழற்சி வடிகட்டி, 3வது சல்லடை வடிகட்டி, 4வது தட்டு வடிகட்டி. இப்பொழுது மணல் வடிகட்டி பற்றி பார்க்கலாம். ஆற்று நீர் அல்லது கிணற்று நீர் இவற்றை கொண்டு பாசனம் செய்தால் நாம் கண்டிப்பாக மணல் வடிகட்டியை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதில் அதிக அளவு மணல் கலந்திருக்கும். அதனால் அதை வடிகட்டுவதற்காக நாம் இந்த மாதிரியான மணல் வடிகட்டியை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இதில் பம்பு செட்டிலிருந்து வரும் தண்ணீர் நேராக மணல் வடிகட்டிக்குள் செல்கிறது. அங்கு மணல் வடிகட்டியில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கூர்முனைகள் கொண்ட மணலானது நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவில் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த தண்ணீரானது இந்த மணல் துகள்களுக்குள் செல்லும் பொழுது அதில் உள்ள பெரிய தூசுகள் அந்த மணல் துகள்களுக்குள் சிக்கி தண்ணீர் வடிகட்டப்பட்டு பின்பு இந்த சுத்தமான நீர் பிரதான குழாய்களுக்கு செல்கிறது. இந்த மணல் கட்டியின் விலை அதன் கொள்ளளவை பொறுத்து மாறுபடுகிறது. ஒரு மீட்டருக்கு 25 கன மீட்டர் என்ற கொள்ளளவு கொண்ட வடிகட்டி 16,000 ரூபாயில் கிடைக்கிறது. 40 கன மீட்டர் என்ற கொள்ளளவு உள்ள மணல் வடிகட்டி 24,000 என்ற அளவில் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்து பார்க்க போனால் நீர் சுழற்சி வடிகட்டி. இந்த நீர் சுழற்சி வடிகட்டி இப்பொழுது பாசன நீரை ஆழ்துளை கிணற்றிலிருந்து பயன்படுத்தினோமானால் அதில் உள்ள மணலை பிரித்தெடுப்பதற்காக இந்த நீர் சுழற்சி வடிகட்டியை பயன்படுத்துகிறோம். இதில் நீரானது செலுத்தப்படும் பொழுது மைய விலகு விசையின் காரணமாக மணல் துகள்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. எனவே நாம் எந்த பாசன நீரை எதிலிருந்து பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றவாறு மணல் வடிகட்டி வைத்துக்கொள்ளலாம் அல்லது நீர் சுழற்சி வடிகட்டி வைத்துக்கொள்ளலாம். இந்த நீர் சுழற்சி வடிகட்டியின் விலை சுமார் 6,500 ரூபாய் வரையில் கிடைக்கிறது. அடுத்து மிக நுண்ணிய தூசுகளை நீக்குவதற்காக சல்லடை வடிகட்டி மற்றும் தட்டு வடிகட்டி பயன்படுத்தப்படுகிறது. சல்லடை வடிகட்டியை ஒரு குழாய் மாதிரி அமைப்பில் ஒரு சல்லடை போன்ற அமைப்பு இருக்கும். அதனால் அதில் நுண்ணிய தூசுகள் அதில் போகும்போது தண்ணீரில் அது ஃபில்டர் பண்ணி வடிகட்டப்பட்டு அந்த நல்ல சுத்தமான நீர் பிரதான குழாய்களுக்கு செலுத்தப்படுகிறது. இதனுடைய விலை சுமார் 3,000 ரூபாய் வரை இருக்கும். தட்டு வடிகட்டியில் சிறு சிறு தட்டுகள் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இதன் வழியாக நீர் செலுத்தப்படும் போது அதில் உள்ள நுண்ணிய தூசுகள் வடிகட்டப்பட்டு விடுகிறது. இதனுடைய விலை சுமார் 5,000 ரூபாய் வரையில் இருக்கும். நாம் நுண்ணிய தூசுகளை அகற்றுவதற்காக சல்லடை வடிகட்டி அல்லது தட்டு வடிகட்டியை உபயோகப்படுத்த வேண்டும். இப்பொழுது மணல் வடிகட்டியை வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும். இது பேக் வாஷ் எனப்படும் முறையில் படி செய்யலாம். இதில் மணல் வடிகட்டியின் மேல்புறம் ஒரு குழாய் இருக்கும். இந்த குழாயின் வழியாக நீரானது உள்ளே வரும். இந்த குழாயை அடைத்துவிட்டு அதில் உள்ள அடைப்பானால் அந்த குழாயை அடைத்துவிட்டு
கீழ்ப்புறமாக உள்ள குழாயை திறந்து அந்த எதிர் திசையில் தண்ணீரை செலுத்த வேண்டும். இவ்வாறு செலுத்தப்படும் போது அது மண்ணை களைத்துவிட்டு அந்த தூசிகளை மேல்புறமாக தள்ளிவிடுகிறது. அதன் பிறகு மேல்புறமாக தூசி கலந்த நீரை இன்னொரு குழாயின் மூலம் நாம் வெளியேற்றி விடலாம். இந்த முறை பேக் வாஷ் எனப்படுகிறது. இப்படி செய்யவில்லை என்றால் வேறொரு முறையும் இருக்கிறது. மணல் வடிகட்டியின் மேலே உள்ள மூடியை கலற்றிவிட்டு கைகளால் மண்ணை பிசைந்து பிறகு அதில் உள்ள பெரிய பெரிய தூசுகள் பாசுகள் இவற்றை அகற்ற வேண்டும். இது ஒரு முறையாகும். மணல் வடிகட்டியை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டும். சல்லடை வடிகட்டியை தினமும் பராமரிக்க வேண்டும். தினமும் சொட்டு நீர் பாசனம் இயக்கியதுக்கு அதன் பிறகு அந்த சல்லடையை அந்த குழாய் மாதிரி இருக்க சல்லடை மாதிரி இருக்கிறதுல எடுத்து ஒரு வாளியில் ஒரு தண்ணியை வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணாலே அது சுத்தமாகிவிடும். அதை தினமும் பராமரிக்க வேண்டும். அடுத்து வருவது பிரதான குழாய். இதுதான் அந்த தண்ணீரை செலுத்துவதற்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பிரதான குழாய். இந்த குழாயின் விட்டம் 75 மில்லிமீட்டர், 90 மில்லிமீட்டர் மற்றும் 110 மில்லிமீட்டர் என்ற அளவில் கிடைக்கிறது. அதன் பிறகு துணை பிரதான குழாய். இதனுடைய விட்டம் 63 மில்லிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இது PVC பைப்புகளால் செய்யப்பட்டது. அதன் பிறகு பக்கவாட்டு குழாய் வருகிறது. இந்த பக்கவாட்டு குழாயில் அதாவது லேட்ரல் இது 12 mm, 16 mm மற்றும் 20 mm என்ற அளவில் கூட இப்பொழுது கிடைக்கிறது. இந்த பக்கவாட்டு குழாயில் சிறு சிறு சொட்டுவான்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சொட்டுவான்கள் வெளிப்புறமாக பொருத்தப்பட்டிருந்தால் வெளிப்புற சொட்டுவான்கள் எனப்படும். உள்புறமாகவே இருந்தால் இது உள்புற சொட்டுவான்கள் எனப்படும். இது மணிக்கு 2 லிட்டர் என்ற அளவில் நீரை வெளியேற்றும் திறன் கொண்டது. அல்லது 4 லிட்டரு, மணிக்கு 4 லிட்டர், மணிக்கு 8 லிட்டர், மணிக்கு 15 லிட்டர், 16 லிட்டர் அளவில் வெளியேற்றும் வண்ணமாக இது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே அருணாதேவி அவர்களை 0431254505 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஐந்து 1/2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வாழை பயிர் காப்பீடு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் கவுண்டன்புதூர் கிராம வேளாண்மையாளர் P. பரமேஸ்வரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் நாவல் பழம், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சமூக பணிகள் குறித்து பஞ்சாப் நேஷனல் வங்கியின் திருச்சி வட்டார துணை பொது மேலாளர் R. தாமோதரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.